ஹாய் கைஸ், இப்போ நம்ம சோயா வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். சோயாவை எடுத்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஹாட் வாட்டர் வந்து 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வானச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கினோடனே கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அது நல்லா வணங்கினோடனே தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சோயா எடுத்து வச்ச பார்த்திங்களா, அதை வந்துட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வானச்சட்டியில் என்னென்ன மசாலா போடணும் பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள், அப்புறம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும். கொதி வந்தோடனே கொஞ்சமாக இந்த சோயா எடுத்து வச்சோங்களா அரைச்சது, அதை போட்டுக்கோங்க. அதை போட்டு வணக்கி நல்லா ஃப்ரை மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்தோடனே சாப்பாடுக்கு செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி.